ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா தமிழக வெற்றி கழகம் கொடிக்கு வந்த சோதனை இதை பற்றி பார்க்கலாம். அந்த கொடிக்கு வந்த சோதனை பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து ஃபஸ்ட்டு தமிழக வெற்றி கழகம் வந்து ஆரம்பிச்சிடாரு. அதுக்கு வந்து இக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து நம்ம தளபதி சார் சரி இக்கு போட்டுக்கொள்ளலாம் சேர்த்துக்கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்தாச்சு. இந்த 28ஆம் தேதி வந்து கட்சியோட கொடியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. கொடி ஏற்று வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த கொடிக்கு வந்த சோதனை வந்து சோதனைக்கு மேலே சோதனை வந்து வந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து நிறைய எதிர்ப்பு வருது, நிறைய ஆதரவும் வருது. ஒரு பக்கம் வந்து சமாஜ் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி வந்து சொல்கிறாங்க, அந்த யானை வந்து எங்களோட யானை, அந்த யானை வந்து எங்களோட கொடுத்துருங்க, இந்த கொடியில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து போராட்டமாக நடந்துட்டு இருக்கு. அந்த கொடியில் வந்த யானை வந்து எங்களுக்கு சொந்தமான யானை, நாங்கள் தேசிய கட்சி அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம வேளாளர் கட்சி சாதி கட்சி கொடியில் வந்து எங்களுக்கு கொடியில் வந்து ஃபஸ்ட்டு சிகப்பு, கீழே மஞ்சள், ரெண்டாவது கீழே சிகப்பு அப்படி இருக்கனால வந்து அந்த கொடியுமே வந்து எங்கள் கூடயே தான். ஆனால் வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் வந்து எங்கள் ஜாதிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம தளபதி வந்து சாதி கட்சியே கிடையாது. அவர் வந்து பிற்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சொல்லி அந்த தாரக மந்திரத்தோடு தான் வந்து இந்த கொடியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு, இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் வந்து அவர் சாதி பக்கம் சாயிற ஆளுலாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து அவர் சாதி மதம் பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரே சமம் ஒரே உரிமை கொடுக்குன்னு தான் அவர் வந்து இந்த அரசியலுக்கே வந்து வாராரு. ஆனால் வந்து வர வந்து கூட வந்து ஏற்றி விடதே வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, யானை எங்களுக்குள்ளது, அந்த பூ வந்து தூங்கு மூஞ்சி அப்படி இப்படின்னு எல்லாருமே வந்து ஏற்றி விட்டாருக்காரு. அது ஏற்றி விட்ட நம்ம தளபதி விஜய் சாரோட பலம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ சோசியல் மீடியாவில் திறந்தாலும் இப்போ நம்ம தளபதியோட பேசி தான் வந்து எல்லாருமே வந்து பேசி போட்டுருக்காங்க. அதேமாரி தான் வந்து இந்த மாநாடு வந்து செப்டம்பர் 21 வந்து இந்த மாநாடு வந்து பெரிய அளவுக்கு வந்து கொண்டு போக போகிறாங்க. அதுக்காண்டி வந்து இன்றைக்கி வந்து அதோட வேலை ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து அந்த மாவட்ட ஆட்சியாளர் அந்த டிஎஸ்பி அவங்ககிட்ட வந்து பர்மிஷன் வாங்கறதுக்காண்டி லெட்டரை வந்து நம்ம புஷி ஆனந்த் சார் வந்து போய் கொடுக்க போகிறார். அடுத்த இந்த மாவட்டத்தில் வந்து நீங்கள் வந்து வாங்குங்க அப்படின்னு தளபதி சார் வந்து ஆணை விட்டார். ஆனால் அந்த கொடிக்கு வந்து இவ்வளோ பேர் சோசியல் மீடியாவில் ஒவ்வொன்றா சொல்லிவிட்டாரு. நம்ம தளபதி சார் இன்னும் வந்து வாய்ப்பு வந்து எதுவுமே சொல்லலை. அதனால் வந்து கொடி வந்து கன்ஃபார்மாக அதே கொடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க எதாவது சொல்லனாலும் அது வந்து எதுவுமே எழுப்படாது. தளபதி முடிவு பண்ணிட்டாரு. ஒரு வாட்டி முடிவு பண்ண என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து இந்த கொடி வந்து எல்லா மாவட்டத்துலேருந்து ஏற்றிட்டு இருக்காங்க. அது 40 அடிக்கு மேலே வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. நான் தளபதி சார் வந்து கண்டிப்பாக வந்து இந்த 2020 தேர்தலில் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறணும்னு தான் எல்லாருமே வந்து நினச்சிருக்காங்க. அதேமாரி வந்து நம்ம தளபதி சாரோட மாநாட்டில் வந்து குறைஞ்சது 2 லட்சம் 10 லட்சம் ஆட்கள் வர அளவுக்கு 150 ஏக்கரில் வந்து இடத்த வந்து போட்டு ஸ்டேஜ்லாம் பெரிய அளவு போட்டு அந்த மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள வந்து ஒருவேளை வந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வர வாய்ப்பு இருக்குது. அது வந்து புஷி ஆனந்த் புதுச்சேரியில் இருக்கிறனால வந்து அவரை கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து கொண்டு வருவாங்க. அதேமாரி வந்து சீமானும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீமானு வந்து நம்ம தளபதி விஜய் சாருக்கு வந்து நிறைய வந்து எதில் வந்து நான் சப்போர்ட் வந்து நிறையா பண்ணியிருக்காரு. இப்போ இந்த கொடி பிரச்சனையும் கூட நம்ம சீமான் சார் வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணார். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த 2026 தேர்தலில் வந்து நம்ம பெரிய கலக்கத்தை வந்து ஏற்பட தமிழ் மக்களுக்கு வந்து நகர்னதுக்கானதே வந்து நம்ம எல்லா நடிகரை மாரி நம்ம தளபதி விஜய் சார் வரல. கமல் வந்து வந்தார் டார்ச் லைட்டோட தூக்கிட்டு. ஆனால் வந்து அவர் வந்து மக்களுக்கு வந்து எந்த ஹெல்ப்புமே பண்ணாமல் வந்தனால வந்து அவருக்கு வந்து எழுப்படலை. ஆனால் வந்து தளபதி விஜய் சார் வந்து மாவட்டமாக வந்து 10-20 வருஷம் முன்னாலே வந்து அவங்க வந்து மாவட்டம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க, இப்போ வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலே வந்து நம்ம தளபதி விஜய் சார் வந்தால் கண்டிப்பாக வந்து 2026 தேர்தலில் வந்து வெற்றி பெறுவார். அதனாலே வந்து அவரை வந்து பேரை குறைக்கிறதுக்காண்டி வந்து இப்படி வந்து சில சோசியல் மீடியா வந்து திட்டம் போட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து யார் எது பேசினாலும் அந்த தடைகள்லாம் உடச்சிட்டு வந்து நம்ம தளபதி விஜய் சார் கண்டிப்பாக வந்து 2026 தேர்தலில் வந்து அவரோட வெற்றி ஆரம்பமாகுது. தமிழக மக்களுக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்ய போகிறாரு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து 2026 நம்ம தமிழக வெற்றி கழகோட கொடி வந்து முதலமைச்சர் பதவியில் வந்து கொடி பறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்து பரபரப்பாக வந்து தமிழக வெற்றி கழக ரசிகர்கள் எல்லாருமே தொண்டர்கள் எல்லாருமே வந்து பரபரப்பாக வந்து கொடியெல்லாம் ஏற்றி செம்மையாக வந்து சவுண்ட் போடுறாங்க. கண்டிப்பாக வந்து 2026 தேர்தலில் வந்து நம்ம தளபதி வெற்றி கழகம் நம்ம தளபதி சார் தான் வந்து வெற்றி பெற போகிறாரு. அவர் தான் முதலமைச்சர் சேரில் உட்காருக்க போகிறான்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கல கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.